எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக 3 விதமான குடமிளகாய், அதாவது மஞ்சள், சிகப்பு, பச்சை ட்ரை கேப்சிகமில் மசாலா ரைஸ் பார்க்க போகிறோம். சண்டேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் புலாவ், பிரியாணி அப்படிலாம் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாமல் அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி குடமிளகாய் 3 நிறங்களில் கிடச்சிதுன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதிக மசாலா இல்லாமல் டேஸ்ட்டான இந்த ட்ரை கேப்சிகம் மசாலா ரைஸ் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த டேஸ்ட்டான மசாலா ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ட்ரை கலர் கேப்சிகம் மசாலா ரைஸுக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்சிகம் நறுக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணின்னு இருக்கேன். இப்போ என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். 3 விதமான நிறங்களில் கிடைக்கக்கூடிய குடமிளகாயை சின்ன சின்னதாக நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த குடமிளகாய் மட்டும் இல்லாமல் பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதே போல் ஸ்வீட் கார்னும் வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் தோல் மொத்தமாக இருக்கிற தக்காளியில் உள்ளே இருக்கிற விதைகள் எடுத்துகிட்டு ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 நிறம் குடமிளகாய் கிடைக்கலனா கூட 1-2 நிறங்கள் கிடைச்சா கூட கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். எப்போதுமே பட்டாணி, ஸ்வீட் கார்ன்லாம் கிடைக்குது. அடுத்தது வெங்காயத்தாளில் கீழ்ப்பகுதியில் இருக்கிற அந்த வெங்காயத்தை தனியாகவும் மேலே இருக்க இலைகளை தனியாகவும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி வெங்காயத்தாள் கிடைக்காத சமயத்தில் ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு பல்லை துருவி இருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சியையும் துருவி வச்சுருக்கேன். இப்போ 250 ml டம்ளர் உள்ள ஒரு டம்ளரில் முழுக்க பாசுமதி அரிசியை எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தனியாக நம்ம சாதத்தை கஞ்சி வடித்து வச்சுக்கணுங்க. கொஞ்சம் இதோடைய உப்பு எண்ணெயும் போட்டுட்டு கஞ்சி வடிச்சிட்டு உடனே வேறு ஒரு பேசனில் நல்லா ஆற விட்டுருக்கேன். கொஞ்சம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் அதை எடுத்துட்டு வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தை நம்ம இதில் தாளிச்சிக்கலாம். வேறு எந்த ஒரு தாளிதமும் தேவையில்லை, எந்த மசாலா பொருட்களும் தேவையே இல்லைங்க. இது கூட முதல்ல நம்ம வெங்காயத்தாள் அடிப்பகுதியில் இருக்கிற அந்த வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே அந்த 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து ஓரளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கினா போகிறோங்க. ரொம்ப நேரம் எதுவுமே வதக்க அவசியமே இல்லை. 1 நிமிஷம் வதக்கினோடனே இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா தனித்தனியாக துருவி கூட வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற எல்லா காய்கறிகளையும் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ விலைங்க. பொதுவாகவே இயற்கையாக அடர் நிறமுள்ள காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக்கணும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. அதனால் எப்பெல்லாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக குடமிளகாலாம் கிடைக்குதோ உடனே இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இதிலே நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கிரேவி கூட செய்யலாம். அடுத்த வீடியோவில் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். 2 நிமிஷம் வதங்கினா போருங்க. பாருங்கள், சின்ன ஸ்பூனால் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது காரம் இருக்காது, கலர் கொடுக்கும், அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவுக்கு 3/4 டீஸ்பூன் உப்பு. ஆல்ரெடி பாசுமதி அரிசி வேக வைக்கிறப்பையும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நான் கஞ்சி வடித்து வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா அந்த கேப்சிகம்லாம் நல்லா வெந்துடும். பட்டாணியும் ஸ்வீட் கார்னும் ஆல்ரெடி வேக வச்சதுங்க. இப்போ நம்ம இந்த வதங்கின்னு இருக்கிற அந்த கேப்சிகமில் ஒன்று நீங்கள் கரண்டியால் இப்படி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் ஆகணும். அந்த அளவுக்கு வதங்கியிருந்தாலே போருங்க. ரொம்ப நேரம் வதங்கிட்டோம்னா காயெல்லாம் ரொம்ப வெந்துட்டு உங்களுக்கு தனித்தனியாக பார்க்க தெரியாது. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதிக நேரமே இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஆகாதுங்க. சட்டுன்னு செஞ்சுடலாம். பாருங்க, உதிராக நம்ம வடித்து வச்சுருக்கிற பாசுமதி அரிசி சேர்த்தாச்சு. அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தாளியும் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தாளி இல்லைன்னா நிறைய கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ட்ரை கேப்சிகம் மசாலா ரைஸே செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸிங்க. காய்கறி நறுக்கிறது மட்டும்தான் டைம் எடுக்கும். அதை ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிட்டோம்னா இந்த ரைஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸி. கலர்ஃபுல்லாக எந்த அளவுக்கு இருக்கோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குவான்டிட்டி பாருங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கோம். இதையே நீங்கள் ஹோட்டல்ஸில் போய் வாங்கினீங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ் வரும். 2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் ஜூஸும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சோயா சாஸ் இருந்தால் கூட ஒரு 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம்.
அடுத்தது பாருங்கள், நல்லா பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் மேலே தூவியாச்சு. இது கூட நீங்கள் முந்திரி, பாதாம், திராட்சைலாம் நல்லா பொரிச்சு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும். பாருங்கள், உதிரு உதிரா அந்த பாசுமதி அரிசியோட கலர்ஃபுல்லாக அந்த கேப்சிகம் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு நல்ல ஒரு ராய்த்தா வச்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த நிறங்கள்லாம் குடமிளகா கிடைக்குதோ அதை மட்டுமாவது வச்சுட்டு பட்டாணி, ஸ்வீட் கார்ன்லாம் வச்சுட்டு இந்த ரைஸ் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.